அனைவருக்கும் வணக்கம். ஐயா நல்லக்கண்ணு அவருடைய நூற்றாண்டு விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற உலகத்தமிழர் பேரமைப்பின் தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய திரு மணிவண்ணன் அவர்களே, எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திரு இறையன்பவர்களே, பேச இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் திரு ராஜா அவர்களே, திரு முத்தரசன் அவர்களே, திரு ரங்கராஜன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் அரசு அவர்களே, திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, இன்னும் விடைபெற்று சென்றிருக்கின்ற பெரியோர்களே, அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, திரு வைகோ அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திரு நல்லக்கண் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முகமாகத்தான் நமக்கு தெரிகிறார்கள். பொது உடைமை கட்சி திரு குசேலர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் அதிகம் பேசினார்கள். நான் குடியேற்றத்தில் இருந்து வருபவன், வடார்காடு மாவட்டம், இன்றைய வேலூர் மாவட்டம். எங்களூர் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாக இருந்த ஊர். ஆகவே எங்கள் மாணவர்கள் பல பேர், இளைஞர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியாலே ஈர்க்கப்பட்டவர்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வாங்கி கொண்டு போய் வீட்டிலே மாட்டிய படம் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய படம். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் 1953 இறந்த போது வேறு எங்க நடந்தான்னு தெரியாது, நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்தினோம். எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் முடியாது என்று சொன்னார். மாணவர்கள்லாம் அழைத்து கொண்டு போய் விளையாட்டு மைதானத்தில் வைத்து நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்தினோம். அந்த ஆண்டு தான் நம்முடைய முதல்வர் பிறந்தார். அதனால்தான் அவருக்கு ஸ்டாலின் என்று கலைஞர் பெயர் வைத்தார். அது 1953. அப்பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பவன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்காக இருக்கின்ற ஒரு கட்சி. அது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2ஆக பிரிந்து விட்டது. சிபிஐ என்றும் சிபிஎம் என்றும். இங்கே ரங்கராஜன் அவர்களும் இருக்கின்றார்கள், ராஜா அவர்கள், முத்தரசன் இருக்கின்றார்கள். திரு குசேலர் அவர்கள் பேசும்பொழுது தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி இடதுசாரிகள், குறிப்பாக 2 கம்யூனிஸ்டுகளும் ஒன்றுபட்டால் இந்த நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. நான் இந்த பக்கத்தில் இருந்து பெரியார் பேச்சை கேட்டு திராவிட இயக்கத்துக்கு போய்விட்டவன். ஆனாலும் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் அனுதேவாகவே இருந்து கொண்டிருப்பவன். அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், இந்த நாட்டிலே அரசியல் மட்டும்தான் நடக்கிறது, பொருளாதார வளர்ச்சியை பற்றி பெரிய அளவிலே பேசப்படுவதில்லை. நீங்கள் நாள்தோறும் செய்தித்தாளை பிரித்து பார்த்தால் தெரியும். அதில் அரசியல் சச்சரவுகள், குற்றங்கள் இதுதான் இருக்கும். ஒரு 5-10% கூட பொருளாதார மேம்பாட்டை பற்றிய கருத்துக்கள் இருக்காது. இந்த நாடு வளர்ந்த நாடா ஏழை நாடா என்று பார்த்தீர்களால், ஒரு பக்கம் பார்த்தால் அமெரிக்கா மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்குத்தான் நாட்டின் வளர்ச்சி. நாம் உலகத்தின் 5வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா டோட்டல் ஜிடிபி $4 ட்ரில்லியன். ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தீர்களானால் $2,700 தான். அதனுடைய ரேங்க் 136வது இடத்துல நாம் இருக்கின்றோம். இது மக்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி யாருக்கு போய் சேருகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதை பல அரசியல் கட்சிகள் பார்க்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டினுடைய மேலே இருக்கின்ற 10% பேர்
இந்த நாட்டில் இருக்கிற 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை விட இது மோசமாக போய்கொண்டிருக்கிறது முதலாளித்துவ நாடாக. அது மட்டுமல்ல, மேலே இருக்கிற 1% பேர் அமெரிக்காவில் 37% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவில் 58% அமெரிக்காவையே தோற்கடித்து விட்டோம் முதலாளித்துவத்தில். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1991 தான் நமக்கு புதிய பொருளாதார கொள்கை வந்தது. அதுதான் 2-3 நாட்களுக்கு முன்னே மறைந்து போனார் மன்மோகன் சிங். அவர்தான் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் வளர்ச்சியே அதிகமாயிற்று. அந்த காலத்தில் மேலே இருக்கிறது 1% பேர் சுதந்திரம் வாங்குகிற காலத்தில் 12% சொத்துக்களைத்தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது இப்போது 58% வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் பில்லியனர் என்று சொல்வார்கள். 8,00,00,000 கோடி வைத்திருந்தால் அவரை பில்லியனர் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியும், பணம் வர வர அவரை கடவுளாக்கிடுவோம். லட்சம் வந்தால் லட்சாதிபதி, 1 கோடி வந்தால் கோட்டீஸ்வரன் ஈஸ்வரன் ஆக்கிடும். அது மாதிரி 8,000 கோடி இருந்தால் பில்லியனர் என்று சொல்லுகிறோம். 2000 நாம் சுதந்திரம் வாங்கும்போது ஒரே ஒரு பில்லியனர் தான் இருந்தார். அதற்கு அப்புறம் 2000 9 பேராக வளர்ந்தார்கள். இந்த 24 ஆண்டுகளிலே அந்த 9 என்பது 200ஆக வளர்ந்திருக்கிறது. இப்போது இந்தியாவிலே 200 பெருங்கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த இடத்துல நாம் இருக்கின்றோம். நான் அவர்கள் இருப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன வரி கட்டுகிறார்கள் என்பதை நான் கொஞ்சம் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. அந்த ஜிஎஸ்டி இந்த கீழே இருக்கிற மக்கள் 50%, உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகை இப்போ 145 கோடி. இந்த கீழே இருக்கிற 50% மக்கள் அதில் 64% வரிகளை கட்டிவிடுகிறார்கள். மேலே இருக்கிற இந்த 10% பேர் 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெறும் 4% தான் அதில் கட்டுகிறார்கள். ஆக பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம், வரியை மற்ற இடத்திலிருந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், ஏழைகளுக்காக இருக்கிற கட்சிகள், எதிர்கட்சியும் உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை கலந்து பேசுவது உண்டு. நம் நாட்டில் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் அண்ணா காமராஜோடு போய்விட்டது. அது மறுபடியும் வர வேண்டும். அதற்கு நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறையாவது எல்லா கட்சிகளையும் அழைத்து என்ன நடக்கிறது என்பதை பேசி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் ஏழைகளுக்காக இருக்கிற கட்சி, அது பலமாக இருக்க வேண்டும். ஒரு 30 ஆண்டு காலம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது மேற்கு வங்காளத்தில். அதை வைத்து வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. 3 மாநிலங்கள், மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா, இப்பொழுது கேரளாவில் மட்டும்தான் இருக்கிறது. அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், எங்கள் ஊரில் ஒரு காலத்து அப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. இது ஏன் என்பதை அவர்கள் தங்களுக்குள்ளே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து மக்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி விரும்புகிறேன். நல்ல கண்ணு காலத்திலே நடக்கலன்னா அப்புறம் இது யார் காலத்தில் நடக்கிறது? நிச்சயமாக தங்களுடைய மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்கள் இந்த 100ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஏற்பாடு செய்த நம்முடைய பழ நெடுமாறன் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.